ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அயர்லாண்டில் எப்படி லோக்கல் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் எப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வந்து எந்த பேங்க் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேமஸான பேங்க் இருக்குது. ஒன்று வந்து பேங்க் ஆஃப் அயர்லாண்ட், ஒன்று வந்து ஏஐபி பேங்க். ஸோ பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஊர் எஸ்பிஐ மாதிரி அது வந்து கவர்மெண்ட் பேங்க். அதே மாதிரி பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் வந்து லைக் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் கவர்மெண்ட் பேங்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் போக மாட்டாங்க. ஸோ இன்னொரு பேங்க் பார்த்தீங்கன்னா ஏஐபி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் வந்து ஏஐபி தான் சூஸ் பண்ணுவாங்க. சம்திங் லைக் நம்ம ஊர் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க். ஸோ அது வந்து ப்ரைவேட் பேங்க். ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த மினிமமாக நீங்கள் இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணோம், அவ்வளோ தான் டெபாசிட் பண்ணணும்னு எதுவுமே இருக்காது. ஸோ இங்கேயும் நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏஐபி வெப்சைட்டுக்கு போன உடனே உங்களுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட் வந்து அங்கே ஐ வாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ் டு ஓப்பன் an அக்கௌண்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹவு யூ கேன் ஓப்பன் அ கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது கைஸ். கரண்ட் அக்கௌண்ட்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம். அதுதான் கரண்ட் அக்கௌண்ட். நம்ம ஊர் மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இங்கே எதுவுமே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு மினிமம் க்ரைட்டீரியா வந்து ஏஜ் 16 அண்ட் ஓவர் இருக்கணும். அதுக்கப்புறம் லிவிங் இன் ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட். ஸோ நீங்கள் இங்கே அயர்லாண்டில் இருந்தால் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் அதர் அக்செப்டபிள் ஃபோட்டோகிராஃபிக் ஐடென்டிட்டி. ஸோ உங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் இருந்தால் போதும், நம்ம ஸ்டூடெண்ட்டு தானே. ஸோ நம்மக்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் அதே காமிக்கலாம், அது ஒரு ப்ரூஃபாக. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் வியூ ஓவர் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் லைக் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ ஹியர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்த உடனே உங்கள் ஃபோனில் வந்து ரீஜன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரீஜன் வந்து நீங்கள் அயர்லாண்டில் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பே வந்து இங்கே வந்தால் ரீஜன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது வந்து நீங்கள் உங்கள் ஆப் ஃபோன் செட்டிங்ஸில் போய் ரீஜன் சேஞ்ச் பண்ணணும். அயர்லாண்டில் போட்டால் தான் உங்களால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ ஃபோன்பே, கூகுள் பே இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அட்ரஸ் தரணும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து கரெக்டான மெயில் அட்ரஸ் தரீங்க. அந்த மெயில் அட்ரஸ் போட்டோடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அது முடித்தோடனே உங்களுக்கு வந்து பேசிக் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ஃபுல் பேர், அப்புறம் எப்போவுமே ஃபுல் பேர் உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க. மாற்றி தராதீங்க. சப்போஸ் என் பேர் வந்து சங்கீத் குமார்னு இருந்துச்சுன்னா நான் வந்து சங்கீத் குமாரன் தான் தரணும். நான் வந்து குமார் சங்கீத்துன்னு தர முடியாது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து பேரை கரெக்டாக ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் போடுறீங்க. ஸோ அது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அதே ஆப்பில் வந்து நெக்ஸ்ட் ரீடைரக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வீடியோ வெரிஃபிகேஷன் எப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் வந்து அது டைரெக்டாக ஒரு கஸ்டமர் கேர் கனெக்ட் ஆகி நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து நம்ம பாஸ்போர்ட் அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். மேக் ஷுர் யூ கீப் யுவர் பாஸ்போர்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ரெடின்னு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் கிட்ட உக்காரும் போது உங்கள் பாஸ்போர்ட், அப்புறம் ஒரு பேப்பர், ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும், அப்புறம் பென் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அவர் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் காமிக்க சொல்லுவார், காமிக்கணும். அவர் ஃபோட்டோ எடுத்துப்பார் அப்படியே. அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும். அப்புறம் ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதை வந்து நம்ம சொல்லணும். லைக் 0734 அது எதுனா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும், அதை சொல்லணும். அப்புறம் ப்ரொவைட் சம் மோர் டீட்டெயில்ஸ் லைக் அவங்க வந்து நீங்கள் லைக் ஸ்டூடெண்ட்டாக இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து உங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் ஆகாது. ஏன்னா எதுனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உங்கள் பாஸ்போர்ட் சரியாக ஸ்கேன் ஆகலை, இல்லைனா உங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் பாஸ்போர்ட்டுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை, அந்த மாதிரி இது இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு சொல்லுவார், ஸோ யுவர் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், யூ கேன் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவார். ஸோ அது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்ணணும். அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அது வந்து 6 டிஜிட். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த அக்காமடேஷனில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லெட்டரே வராது, அன்சக்ஸஸ்ஃபுல். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் வரல, நான் செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் என் 2 கிளாஸ்மேட்ஸ்க்கு சேம் ப்ராப்ளம். அவங்க வந்து ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் லெட்டர் வரலன்னா, நீங்கள் வந்து நியர்பை ஏஐபி பேங்க்குக்கு போய், ஸோ அவங்கக்கிட்ட பேசி, அவங்கக்கிட்ட திருப்பியும் நீங்கள் ப்ரூஃப் தந்து, காலேஜ் ரெஃபரன்ஸ் லெட்டர் தந்து இதெல்லாம் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ரைட் அட்ரஸ் தரீங்க. சம்டைம்ஸ் உங்கள் மிஸ்டேக்கே இருக்காது. இங்கே வந்து போஸ்ட் அப்படி தான் கைஸ். அப்புறம் எப்போவுமே வந்து அயர்லாண்டில் எதுவுமே ஃபாஸ்ட் இல்லை. உங்களுக்கு மினிமம் 2 வீக்ஸ் ஆகும் அந்த லெட்டர் வர. சம்டைம்ஸ் 1 வீக் ஆகலாம், பட் மேக்ஸ் உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆகும். ஸோ எப்போவுமே அப்படி 2 வீக்ஸில் வரலன்னா ப்ளீஸ் பேங்க்குக்கு போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ அந்த லெட்டர் வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் அங்கே. எப்படின்னா 6 டிஜிட் கோட் போட்டால் தான் உங்களால் வந்து யூஸே பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பு இல்லை கார்டு எதுனா லைக் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணனா உங்களுக்கு அந்த 6 டிஜிட் கோடு வேணும். ஸோ அந்த 6 டிஜிட் கோடு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு இன்னொரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் டெபிட் கார்டு வரும். ஸோ அந்த டெபிட் கார்டு போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் நம்ம அக்கௌண்ட்டே ஆக்டிவ். ஸோ நீங்கள் அப்போ இருந்து தான் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் கார்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கார்டு வந்தோடனே உங்களுக்கு பின்னும் அது கூடவே வந்துடும். நீங்கள் பின்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியர்பை இருக்கிற பேங்க் லைக் ஏஐபி பேங்க்குக்கு போய் நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இதெல்லாம் ஏஐபி பற்றி. பட் நான் அயர்லாண்ட் லைக் பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் யூஸ் பண்ணதில்லை எனக்கு. ஏன்னா நான் ரிவ்யூஸ் பார்த்தேன், ரிவ்யூஸ் அவ்வளோ நல்லா இல்லை. பட் நான் இப்போ வரைக்கும் ஏபியில் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. ஏபி ரொம்ப லைக் ஸ்மூத் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சர்வரும் எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. ஸோ ஏபி இஸ் ஃபைன். அப்புறம் நீங்கள் ஏன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ட் டைம் பண்ணால் எப்போவுமே உங்கள் அக்கௌண்ட்டில் தான் காசு போடுவாங்க. நீங்கள் லீகலாக பண்ணும்போது எப்போவுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மேண்டேட்ரி. நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறீங்களோ ஃபுல் டைம் பண்ணுறீங்களோ உங்கள் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் அயர்லாண்டில் வந்த உடனே பண்ணணுன்னா பேங்க் அக்கௌண்ட். பிபிஎஸ்ஸும் இருக்குது, ஜேஎன்ஐபி இருக்குது. பட் பேங்க் அக்கௌண்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் உங்களுக்கு லோக்கல் பேங்க் இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த எதனா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு லோக்கல் பேங்க் கார்டு தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் கார்டு ஒர்க் ஆகாது. இந்த டாப் பிராண்ட்ஸில் வந்து நான் வந்து அமேசானில் யூஸ் பண்ணியிருக்கேன், என்இஓ குளோபல் யூஸ் பண்ணியிருக்கேன், அடிடாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் ஒர்க் ஆகும். பட் சின்ன பிராண்ட்ஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷுர் உங்கள்கிட்ட ஐரிஷ் லோக்கல் அக்கௌண்ட் இருக்குன்னு. நான் பர்சனலாக யூஸ் பண்ணது வந்து ஏஐபி. நான் பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கும் பேங்க் லைக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏஐபி தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிஜமாக இந்த வீடியோஸ் பிடிச்சா ப்ளீஸ் லைக் ஒன்று போட்டுட்டு கமெண்ட் போடுங்க. தட் வில் மோட்டிவேட் மீ மோர் அண்ட் மோர். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுவேன். அப்புறம் எந்த டவுட் இருந்தால் don't hesitate, please ping me on my Instagram. And if you really feel இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சப்போர்ட்டுக்காக என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அங்கேயும் நிறைய ரீல்ஸ் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.